நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த அஜித் படத்தோட இந்த படம் நல்லா இருக்கு. அஜித் சாரை இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கிறாங்க. மகிழ் சார் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு மாஸ் இன்ட்ரோ மாஸ் டைலாக் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு அஜித் தெரிவாங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு அஜித் தெரிவாங்க. ரெண்டு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. ஏன்னா கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அந்த கதையை கனெக்ட் பண்ணுறப்ப வந்து அந்த லேகிங் தெரியாது. 2 வருஷம் கழித்து பார்க்குறப்ப எனக்கு நல்லா தான் இருந்தது. துணிவுக்கு அப்புறம் பார்க்குறேன் அஜித் சார் ஸ்க்ரீனில். லாஸ்ட் டைம் துணிவு இதே தேட்டரில் தான் நானும் பார்த்தேன். இப்போ 2 வருஷம் கழித்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் ஓகே பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு வருத்தம் இருந்தாலும் ஓகே பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஒரு வருத்தம், அர்ஜுன் சாரோட ஆக்டிங் வந்து மங்காத்தா அளவுக்கு இல்லை இதில். அவருக்கு இன்னொரு பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த 2 பேருக்குள்ள காம்போ மங்காத்தா மாதிரி இந்த படத்தில் இருக்கா? இல்லை, அந்த காம்போ இதில் இல்லை. அதான் சொன்னல, அதோட ஆக்டிங் அர்ஜுன் சாரோட ஆக்டிங்க்கு இன்னொன்று பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஆக்டிங் அந்த அளவுக்கு இல்லை. படத்துக்கு விடாமுயற்சின்னு பேர் வச்சதுக்கு என்ன காரணமா இருக்கும்? கணவன் மனைவின்னு சொல்லி த்ரிஷா அஜித் அந்த அவங்களுக்குள்ள இடைக்குள்ள நடக்கிறத வச்சு தான் விடாமுயற்சின்னு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஒய்ஃபை கடத்தி வச்சுருக்காங்க, விடாமல் யார் கடத்துறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஸ்டோரிஸ் இருக்குது. லாஸ்ட்டாக யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இதாகிற மாதிரி தான் விடாமுயற்சி டைட்டில் வச்சுருக்குறாங்க படத்தில். ஆரோ வந்திருக்காங்க. ஆரோவோட கேரக்டர் நல்லா இருந்தது. ரெஜினா வந்து தனியாக பண்ணியிருக்காங்க. இந்த ரெஜினா அந்த படத்தில் வந்து தனியாக தெரிவாங்க. எல்லாரோட இதுன்னு பார்த்தா ரெஜினாவோட கேரக்டர் அவங்க ரோல் வந்து கொஞ்சம் தனியாக தெரியும், நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பார்க்கறதுல வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே வந்திருக்கு. அந்த சீன், அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. எதிர்பார்த்ததோட அதிகமாக நல்லா இருந்தது. அனிருத்தோட பிஜிஎம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பத்திக்கிச்சு அந்த இடையில அந்த பிஜிஎம்லாம் வரப்போ நல்லா இருந்தது. இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாங்ஸ் ஒரு 2-3 சாங்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதேமாதிரி அந்த பத்தி சாங் வந்து கேட்கும்போது நல்லா இருக்கு, விஷுவலில் நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. விஷுவலில் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த எந்த ஒரு குறையும் இல்லை. பத்திக்கிச்சு சவதிக்கா விஷுவல் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸு வந்து ஒரு 3 ஃபைட்ஸ் தான் நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கார் ஃபைட் ஒன்று வரும். அந்த ஃபைட் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து அர்ஜுன் கூட இன்னும் ஃபைட்டு கொஞ்சம் எடுத்துருக்கலான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக போகுது அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கும் லேகாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் போச்சு. பட் அந்த கதையோட நம்ம கனெக்ட் ஆகி உள்ள போனோம்னா கொஞ்சம் லேகிங் தெரியாது. செகண்ட் ஹாஃப் பெட்டர். படத்தில் பாசிட்டிவ்னா என்னது, நெகட்டிவ்னா என்னது? படத்தில் பாசிட்டிவ்னா படம் வந்து எல்லாமே இப்போ நல்லா இருக்குது. அஜித் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், த்ரிஷா மேமு, இவங்க 2 பேரோட அதாவது லவ் கெமிஸ்ட்ரியும் எல்லாம் நல்லா இருந்தது. அர்ஜுனோட இதை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நெகட்டிவ்னு சொல்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் வந்து இதை எப்படி சொல்கிறது, சாங்ஸ் சவதிக்காலாம் முதலே கொண்டு வந்துட்டாங்க. இடையில கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சவதிக்கா சாங் ஸ்டார்டிங்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னொன்று வந்து எந்த இடத்துலையுமே காமெடி போர்ஷன் சொல்லி எதுவுமே இல்லை. இடையில காமெடி அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அந்த லவ் வர்ற இடத்துலலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காமெடி சீன்ஸாக இல்லை எதுனா இருந்தால் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி போகுது படம். அது கொஞ்சம் நெகட்டிவ். இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். மொழி வந்து ஒரு அர்பஜனில் எடுத்ததுனால அந்த மொழி வந்து போட்டிருக்காங்க, லாங்குவேஜ் அந்த இது போட்டிருக்காங்க. கீழே சப்டைட்டில் போட்டாலும் ஒரு சிலவங்களுக்கு அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படம் வந்து அவ்வளோவா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஓகேன்னு தான் சொல்லுது. ஏன்னா வந்து மகிழ் சார் சொன்னது தான், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவர் ஏதோ ஒரு ஹைப்லாம் எதுவுமே கொடுக்கல. நார்மல் ஏகே மூவி மாதிரி இருக்காது, பட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதே அவங்க சொன்னதோட தான் நான் வந்து பார்த்தேன். பட் எனக்கு ஓகே, பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து படத்தை பார்த்தா பிடிக்கும்.